ஹாய் ஹலோ வெல்கம் டு மோனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதாங்க நான் ஈவினிங் டிஃபனுக்கு செஞ்சேன். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாயும் அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகமும் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்தி நல்லா குறன்னு அடித்து எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 3 கேரட்டு, அப்புறம் ஒரு சில்லு தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கும் இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. நான் வந்து அளவாக ஒரு 2 கப் வந்து மாவு பிசைய போகிறேங்க. அதுக்கு தான் நான் அளவாக செஞ்சுருக்கேன். நீங்கள் மாவு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து காரம் வந்து கூடுதலாகவோ குறைச்சலாவோ போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் அரைச்சி வச்ச பச்சை மிளகா விழுது, அதுக்கப்புறம் துருவின கேரட்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு ஒரு கப்பில் வந்து ஒரு 2 கப் மாவு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி கப்பில் 2 கப்பு மாவு எடுத்துக்கிறேங்க. எடுத்து அதையும் அதில் வந்து சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறமா இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க. நான் இந்த மாவில் உப்பு சேர்த்தி விட்டு நல்லா கையை வச்சு நான் வந்து பெசரி விடணுங்க. நல்லா அந்த கேரட்டு, தேங்காய், அந்த இஞ்சி, பச்சை மிளகா விழுதெல்லாம் வந்து நல்லா சேர்கிற மாதிரி நல்லா வந்து மாவை வந்து பெசரி விடணுங்க. பெசரி விட்டுட்டு அதற்கப்புறமா வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறோம்லங்க, பெரிய வெங்காயம், அதை வந்து நான் பொடியாக வெட்டி வச்சு அதை வந்து சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு அப்புறம் மாவை வந்து நல்லா வந்து பெசரி விட்டுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணீர் ஊற்றுங்க. தண்ணீர் வந்து நிறையாவும் ஊற்றிடக்கூடாது. அது கூடவே வந்து ஒரு 1/2 கப்பு அரிசி மாவும் சேர்த்திக்கிறேங்க. இது நல்லா பெசரி விட்டுட்டு 1/2 கப்பு அரிசி மாவும் சேர்த்திக்கோங்க. அப்போ நல்லா சுவையாக இருக்கும். உங்களுக்கு ராகி அடை வந்து நல்லா சுவையாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளும் சேர்த்திக்கலாம். நான் வந்து கேரட் மட்டும்தான் இப்போ சேர்த்து செய்கிறேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணீர் வந்து தெளிச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணி இருந்துச்சுன்னா அதை வந்து தண்ணியில் நினச்சி அந்த துணி மேலே தட்டி கூட நீங்கள் கல்லில் போடலாம். நான் வந்து டைரெக்டாகவே உருண்டை பிடிச்சி கல்லை வந்து போடுறேங்க. இந்த மாதிரி செஞ்சால் வந்து கொஞ்சம் கை வந்து சுடாத மாதிரி செய்யணும். அதுதான் பார்த்து செய்யணும் இந்த மாதிரி செஞ்சால். இல்லாட்டி நீங்கள் வந்து வாழை இலை இருந்தால் கூட வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே இந்த மாவை வந்து வச்சு தட்டி நம்ம வந்து போடலாம். நான் டைரெக்டாகவே கல் இந்த மாதிரி போட்டு சுட்டு எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ராகி அடை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த ராகி அடை. நான் வந்து தேங்காய் பூவெல்லாம் அளவாக தான் சேர்த்திருக்கிறேன். இதுக்கு நீங்கள் தொட்டுக்க உடச்ச கடலை சட்னி வச்சுக்கலாம். இப்படியே சாப்பிட்டா கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.